ये पॉलिटिकल पार्टी की आइडियोलॉजी नहीं बोल रहा हूं, न मेरी आइडियोलॉजी बोल रहा हूं। मैं डेवलपमेंट के काम की बात कर रहा हूं। लेकिन मुझे मालूम है तमिलनाडु में कई अखबार हैं, कई टीवी चैनल हैं जो इन खबरों को छापना चाहेगी, दिखाना चाहेगी, लेकिन यहां जिस प्रकार की सत्ता है वो उनको ये नहीं करने देगी। लेकिन उसके बावजूद भी हम तमिलनाडु की सेवा में कभी रुकेंगे नहीं, विकास के कामों को अटकने नहीं देंगे। நண்பர்களே, பாரத அரசின் முயற்சியால் நவீன இணைப்பு திறனில் இன்று தமிழ்நாடு ஒரு புதிய உயரத்தை எட்டியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் 1300 கிலோமீட்டர் நீளம் ரயில் கட்டமைப்பு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. 2000 கிலோமீட்டர் அளவிலான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருக்கின்றன. ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வசதி பாதுகாப்பிற்காக பல நூற்றுக்கணக்கான மேம்பாலங்களும் சுரங்கப்பாதைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ரயில் நிலையங்கள் நவீன வசதிகளால் இழைக்கப்பட்டிருக்கின்றன. உலக தரம் வாய்ந்த அனுபவத்தை பெற்றிட இன்று தமிழ்நாட்டில் 5 வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. சாலை கட்டமைப்பிலும் கூட பாரத அரசு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை செய்து வருகிறது. இதன் விளைவாகத்தான் கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் வலைப்பின்னல் வேகமாக அதிகரித்திருக்கிறது. மத்திய அரசின் சீரிய முயற்சி காரணமாக அதிகரித்து வரும் இந்த இணைப்பு தமிழ்நாட்டில் வாழ்க்கை வாழ்வதில் சுலபத்தன்மையை அதிகரித்து வருகிறது. நண்பர்களே, நான் ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன், விரும்புகின்றேன். நான் இங்கே உரையாற்றுவது, நான் உங்களிடம் தெரிவிக்கும் கருத்துக்கள் யாவும் ஒரு அரசியல் கட்சிகளுடைய சித்தாந்தமோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட சித்தாந்தமோ கோட்பாடோ கிடையாது. இது டெவலப்மெண்ட் ஐடியாலஜி, வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான கோட்பாடு. ஆம், நான் இதை இங்கே கூறும்போது இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கும் செய்தித்தாள்கள் இவற்றை பிரசுரிக்க மாட்டா. ஏனென்றால் இங்கே இருக்கும் அரசாங்கம் அவற்றை பிரசுரிக்க விடாது. ஆனாலும் கூட ஆனாலும் கூட நண்பர்களே, ஆனாலும் கூட இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி பயணத்தை, வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியே தீரும். तमिलनाडु के विकास के नाम पर आपको खूब लूटा है। इतना ही नहीं, आपके बच्चों के भविष्य को
उन्होंने गहरे गड्ढे में डाल दिया है। और अब मैं आपको गारंटी देता हूं, मैं आपके बच्चों के भविष्य को बर्बाद नहीं होने दूंगा। मोदी ऐसा नहीं होने देगा। और ये भी मोदी की गारंटी है, इधर मोदी न गारंटी। நண்பர்களே, साथियों, तमिलनाडु की इस धरती का भगवान श्री राम के साथ जो संबंध है वो दुनिया जानती है। 22 जनवरी को अयोध्या में होने वाले आयोजन से पहले मैं जो अनुष्ठान कर रहा था, उसके तहत विभिन्न मंदिरों में गया था, धनुषकोडी भी गया था। सदियों के इंतजार के बाद अयोध्या में प्रभु राम का राम मंदिर के निर्माण से पूरा देश खुश है। इसी विषय पर संसद में एक प्रस्ताव आया था। अभी कुछ ही दिन पहले पार्लियामेंट में एक रिजोल्यूशन आया था, लेकिन इस दौरान डीएमके के सदस्य सारे एमपी सदन छोड़ करके भाग गए। डीएमके इस व्यवहार ने फिर साबित किया है कि उन्हें आपकी आस्था से कितनी नफरत है। साथियों, डीएमके और कांग्रेस सिर्फ लोगों में, समाज में बंटवारा करती है, जबकि हम देश के हर कोने, हर परिवार को अपना परिवार समझते हैं। मैं इसका एक उदाहरण आपको देता हूं। तमिलनाडु और तमिल लोगों से मेरा इतना लगाव है कि हमने तमिलनाडु की संतान एक दलित बेटे को मंत्री बनाया है। वो तमिलनाडु से जीत करके नहीं आया था, तो हमने हार्टलैंड हिंदी भाषी मध्य प्रदेश से दोबारा उनको राज्यसभा से भेजा है, क्योंकि हम तमिलनाडु को प्रेम करते हैं। साथियों, बीजेपी राष्ट्र प्रथम, नेशन प्रथम, नेशन फर्स्ट का सिद्धांत लेकर चलने वाली पार्टी है। बीजेपी की हमारी सरकार दुनिया भर में संकट में फंसे भारतीयों की सुरक्षित वापसी के लिए कोई कोर कसर बाकी नहीं छोड़ती। हम पाकिस्तान से अपने पायलट अभिनंदन को सुरक्षित वापस लाए। हमारे कितने ही मछुआरे भाइयों को छुड़ाकर हमारी सरकारों ने सुरक्षित वापस लाई है। श्रीलंका में हमारे 5 मछुआरों को फांसी हुई थी। ये मोदी है, उनको जिंदा घर लेकर के आई। சமீபத்துல வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட இதுவரைக்கும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல. இதுதான் உண்மையான நிலை. அதனால எதையும் தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது எந்த காலத்திலும் தடுத்ததில்லை. பேப்பர் ஆட கூட விமர்சிச்சிருக்கிறார் பிரதமர். அதுல ஒரு நேஷனல் பிளாக் கூட அவங்க போடாம இருக்கிறதா திமுகவுடைய நாட்டு மேல உள்ள பற்று அப்படிங்கிற பிரதமரோட எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல அவங்க கோடிக்கணக்காக இதுவரைக்கும் இந்தியாவிலே அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவழிக்கக்கூடிய கட்சி பாஜக.
அதுல வந்து தேசிய கொடியை வந்து அவங்க போடுறத நான் பார்த்தது இல்லை அவ்வளவா. மத்திய அரசோட ஸ்கீம்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டிக்கர்ஸ் விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லைங்க, இப்ப பிரதமருடைய வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட கால்வாசி தான் வந்து பணம் ஒதுக்கீடு செய்யறாங்க. முக்கால் அளவு பணத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த 70,000 ரூபாய் வச்சுட்டு நம்ம வந்து எந்த வீட்டையும் கட்ட முடியாது. மீதி இருக்கக்கூடிய முக்கால் தொகையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் பொழுது, ஆனா அத வந்து பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம்னு பேர் வச்சு அதுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான். எனக்கு தெரிஞ்சு பல மாநிலத்தில இருந்து வரக்கூடிய எம்பிஸ் வந்து அந்த திட்டத்தை பார்வையிடும் பொழுது அவங்க வந்து ஏன் இதுக்கு வந்து முதல் மந்திரியின் திட்டம்னு பேர் வைக்கலன்னு எங்களே கேக்குறாங்க. அதனால யார் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியுது. திமுகங்கிற ஒரு கட்சியே வந்து தமிழ்நாட்டுல இருக்காது, அந்த இடத்த வந்து பாஜக இத சொன்னவங்க நிறைய பேரை நானும் பார்த்திருக்கேன். அவங்களும் காணாம போயிருக்காங்க. ஆனா திமுக இருந்துட்டு தான் இருக்கு. பாஜக மீது தமிழக மக்கள் வந்து நம்பிக்கை வைத்திருக்காங்க. இந்த தேர்தலின் மூலமாக திமுகவை அகற்றப்படுவார்கள். அவங்க வந்து வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து சென்ற தேர்தலையும் தெரிஞ்சது, இப்பொழுதும் தெரியும். இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரியும். குறிப்பாக இன்னைக்கு விண்வெளியில மிகப்பெரிய ஒரு நாடாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல குலசேகரப்பட்டினத்துல நமக்காக ராக்கெட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டி கொடுத்து இன்னைக்கு இந்த அமைச்சர் சைனீஸ் பிளாக போட்டு ஆட கொடுத்திருக்காரு. இதை பிரதமரும் கண்டிச்சாங்க, நாங்களும் ஸ்டேஜ்ல கண்டிச்சோம். ஆனா அக்கா கனிமொழி அவர்கள் இந்த மாதிரி பேசி இருப்பது ஏற்புடையது அல்ல. கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க, ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிறாங்க, பல விஷயங்களை பாக்குறாங்க, நேஷனல் செக்யூரிட்டி பாக்குறாங்க. அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட தூத்துக்குடியில வந்து இல்ல சைனா என்ன எனிமி ஸ்டேட்டா, அக்ரெசர் ஸ்டேட்டா, அவங்க என்ன பிளாக் போட்டா என்ன தப்புன்னு கேட்கறாங்க. அதனால கனிமொழி அக்காவுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கனிமொழி அக்கா அவர்களே, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தமிழக மக்களுக்கும் இதன் மூலமாக தெளிவுபடுத்துகின்றோம். இந்தியாவினுடைய முதல் ராக்கெட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டியே தமிழ்நாட்டுக்கு தான் வந்துச்சு. ஸ்ரீஹரிகோட்டா போலிங்க 1967-69 காலகட்டத்தில் அண்ணாதுரை ஐயா முதலமைச்சராக இருந்தபொழுது ப்ரொஃபசர் சதீஷ் தவான் இங்க வர்றாங்க, தமிழ்நாட்டிற்கு கொடுப்பதற்காக வர்றாங்க. அன்னைக்கு நம்ம கெட்ட நேரம். அண்ணா ஐயா அவர்களுக்கு தோள்பட்ட வலி. அவர்கள் வந்து மத்தியழகன் அமைச்சர் அவர்கள் இந்த மீட்டிங் அனுப்புறாங்க. இதை வந்து ரெடி டு ஃபயர் அப்படிங்கிற புத்தகத்துல நம்பி நாராயணன் அவர்கள், ப்ளூம்ஸ்பெரி பப்ளிகேஷன், அந்த புத்தகத்தை நம்பி நாராயணன் ஐயா பத்தி உங்களுக்கு தெரியும், ISRO ஸ்பை கேஸ்ல அந்த ஐயா பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, இன்எபிரேட்டட் அப்படின்னா குடித்து விட்டு தள்ளாடி கொண்டு 2 நபர்கள் அவருடைய கையை பிடித்து தோள்பட்டை அழைத்து வந்துதான் மீட்டிங்லேயே உட்கார வைக்கிறாங்க மத்தியழகன் அவர்களை. அதை பார்த்தோன்னே சதீஷ் தவன் முடிவு பண்ணிட்டாரு, ஓ இந்த கேபினெட்டுக்கு இந்த அமைச்சர் மீட்டிங்கே இந்த மாதிரி வர்றாரு, நம்ம தமிழ்நாட்டுக்கு இதை கொடுக்க கூடாதுன்னு ஆந்திரா கொண்டே ஸ்ரீஹரிகோட்டாவை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு போராடி தமிழகத்திற்கு 2வது வந்திருக்கும் பொழுது அடிக்கல் நாட்டுற நாள்ல அதுக்கு வந்து சைனீஸ் பிளாக் ஒட்டிட்டு எப்படி கனிமொழி அக்கா அதை பேசுறீங்க? தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது அன்னைக்கு இருந்த திமுக. 1967-69 கேபினெட் அன்னைக்கே ஒழுக்கமா உட்கார்ந்து ப்ரொஃபசர் சதீஷ் தவன் அவர்களுக்கு அந்த கான்பிடன்ஸ், ஒரு சென்சிட்டிவான ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம தமிழ் மண்ணில் எங்களால் செய்ய முடியும், கம்பீரமா எடுத்துக்குவோம், நேஷனல் செக்யூரிட்டி பிரச்சனை வராதுன்னு அன்னைக்கு உத்தரவாதம் கொடுத்திருந்தா ஸ்ரீஹரிகோட்டா இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு தான், குறிப்பா நாகப்பட்டினம் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியலங்க நான் எந்த இடத்தை சூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நாம குலசேகரப்பட்டினத்தை சூஸ் பண்ணி இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டு குறைந்தபட்சம் மன்னிப்பு கூட கேட்க முடியாத ஒரு திமுக இன்னைக்கு அதை நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்சம் சொல்லணும், ஹூ ஆர் தேர் மாஸ்டர்ஸ்? சைனீஸ் அவங்க மாஸ்டர்ஸா? அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லாயல்ட்டி சைனாக்கு இருக்கா, இல்ல இந்திய அரசின் மீது இருக்கா, இந்திய மக்களின் மீது இருக்கான்னு அவங்க சொல்லணும். அதனால் திமுக தான் இதை பத்தி வெளியே சொல்ல வேண்டுமோ தவிர இவ்வளவு தவறுகளை செய்துவிட்டு இதுல கனிமொழி அக்கா பேசி இருப்பது எனக்கு ரொம்ப ஏற்புடையதுன்னு சொல்றதை விடங்கன்னா, எப்படி அவங்க பேசுனாங்கன்னு நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த விஷயத்த டிஃபெண்ட் பண்ணி வேற பேசுறாங்களே, வேறங்கண்ணா வந்து பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால பிரதமர் வந்து சில திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. ஆனா இது வரைக்கும் தமிழகத்துக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவங்க பழைய காங்கிரஸ் ஆட்சி மாதிரி நினைச்சுக்கிறாங்க. 10 ஆண்டுகளா எதுவுமே செய்யாம மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்ததிலே கவனம் செலுத்திய திமுக கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் காங்கிரஸினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியிலே ஊழல் நடந்திருக்கு. 2004 to 14 2G கேஸ் உட்பட எல்லாம் சேர்த்து 12 லட்சம் கோடி ரூபாய். இன்னைக்கு கனிமொழி அக்கா பழைய காலம் மாதிரி நினைக்கிறாங்க.
அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் செய்யல. 12 அமைச்சர்கள்னே ஒருத்தர் 2 பேர் இல்ல, 12 பேர் கூட்டணி கட்சியோட சேர்த்து. ஆனா இன்னைக்கு நிலைமையை பாருங்க. மோடி ஐயா அவருடைய 10 ஆண்டு காலத்துல தமிழகத்திற்கு எல்லாம் செய்திருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும் எல்லா இடத்துலையும். மருத்துவ கல்லூரியிலிருந்து, விமான நிலையங்களிலிருந்து, துறைமுகத்திலிருந்து, மக்களுக்கு தேவையான அடிப்படை 6000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு இருந்து, சிலிண்டருக்கு 300 ரூபாய் 200 ரூபாய் மானியத்திலிருந்து பேசிட்டே இருக்கலாம். முத்ரா கடன் 2 லட்சம் கோடியிலிருந்து பேசலாம். அதனால் கனிமொழி அக்கா பழைய உலகத்துல நின்று கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு எல்லோருக்கும் தெரியும், மோடி அவர்கள் ஜனவரி மாசம் 2ஆம் தேதி திருச்சிக்கு வந்தாங்க, நாட்டு மக்களுக்கு திட்டத்தை அர்ப்பணிச்சாங்க. சென்னைக்கு வந்தாங்க, நாட்டு மக்களுக்கு திட்டத்தை அர்ப்பணிச்சாங்க. மதுரைக்கு வந்தாங்க, திட்டத்தை அர்ப்பணிச்சாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும், எத்தனை இடத்துல கம்ப்ளீட்டா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு வர்றாங்க, திட்டத்தை அர்ப்பணிக்கிறாங்க. மார்ச் முதல் வாரம் வரப்போறாங்க, திட்டத்தை அர்ப்பணிக்க போறாங்க. எதுவுமே செய்யாம திமுக கை கட்டி தமிழக உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு, ஜல்லிக்கட்டு தடையிலிருந்து எல்லாம் விட்டு கொடுத்துட்டு, இன்னைக்கு எலெக்ஷன் அப்ப திமுக பேசுது, ஓ மோடி அவர்கள் எலெக்ஷனுக்காக வர்றாங்க. மோடி அவர்கள் தமிழ் மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றார்கள், அதுக்காக வருகின்றார்களோ தவிர தேர்தலுக்காகலாம் மோடி ஐயா பூ வரமாட்டாங்க. இதற்கு முன்பு 1991 எஸ்டி எவ்வளவு எம்எல்ஏ ஜெயிச்சாங்கண்ணா? 2 தானே, 2 ஜெயிச்சாங்க. 2014 எவ்வளவு ஓட் ஷேர் வாங்கினாங்க? அரௌண்ட் 20%. அதனால் திமுகவை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி கட்சியை நம்பி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. பேரம் பேசி இந்த வண்டியில ஏத்துங்க, இவங்களை வண்டியில ஏத்துங்க. இன்னைக்கு நிலைமை எப்படின்னா, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற சில கட்சிகளே இன்னைக்கு மீட்டிங் வர தயாரா இல்லை. டெல்லியில சொல்லிட்டாங்க, அங்க சொல்லிட்டாங்க, இங்க சொல்லிட்டாங்க, நாங்களாம் அடம்பிடிக்க போறோம், நான் கேட்கிற சீட்டை நீங்க கொடுக்கல. அதனால திமுகவை பொறுத்தவரை கூட்டணியை நம்பி இந்தியால ஒரு கட்சி 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, 1957 இருந்து அரசியல்ல தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்சி, கூட்டணி இல்லாம ஒரு தேர்தல் நின்றுருக்காங்களா? 1967 ராஜாஜி ஐயா வேணும், கம்யூனிஸ்ட் கட்சி வேணும், எல்லாத்தையும் சேர்த்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால கனிமொழி அக்கா இவ்வளவு பேசுறவங்க கூட்டணி இல்லாம நாங்க திமுக நிக்க சொல்லுங்க, டெபாசிட் வாங்குறாங்களான்னு பார்ப்போம். அது சேலஞ்சு. 2024 சேலஞ்சு. 2024 39 சீட்ல இவ்வளவு பேசுற கனிமொழி அக்கா கூட்டணியே வேண்டாம் சார், திமுக 70 ஆண்டு கால பாரம்பரிய கட்சி, எங்களுக்குன்னு வாக்கு வங்கி இருக்கு தமிழகத்துல, நாங்க யாரையும் நம்பியும் இல்லை, எங்கள் கொள்கை எங்களுடையது, நாங்கள் தனியா தேர்தல் நிக்க போறோம்னு சொல்லுங்க. அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளை நம்பி வண்டி ஓட்டி கொண்டு இன்னைக்கு இந்த வீரவசனம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், மதுரைக்கு கீழே ஒரு சீட்டு திராவிட கட்சிகள் வெல்ல போவது கிடையாது. மதுரை கீழே நான் தொடர்ந்து இதை சொல்றேன், நான் சொன்ன பேச்சிலிருந்து பின்வாங்க போவது கிடையாது. களம் மாறிவிட்டது. எல்லா பக்கம் நீங்க பாருங்க, திராவிட கட்சிகள் யாரும் மதுரைக்கு கீழே ஒரு சீட் வாங்க. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் என்னை ஒரு நேஷனல் லீடர் ஆக்கிட்டு இருக்காரு. என் பாட்டுக்கு சிவனே ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். தூத்துக்குடிக்கு வான்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு, சிவகங்கைக்கு வான்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு, எத்தனை இடத்துல நிக்கிறது இங்க வான்னு. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை நான் போட்டியிட்டு தான் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஊழல் வழக்கு போயிட்டு இருக்கலாம், அனிதா ராதாகிருஷ்ணன் அதுல உள்ள போயிருவார். நாம எதுக்கு எலெக்ஷன் நிக்கிறோம்? அந்த கேஸ் நம்பரை மறந்துட்டேன், அன்னைக்கு குறிச்சு வச்சிருந்தா நீங்க மறந்துட்டேன். அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த வீரவசனம் பேசுவதை விட்டு அவருடைய வழக்கு சரியான முறையில் நடத்தப்பட்டாலே அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரு. அந்த ஊழல் வழக்குல தண்டனை கிடைக்கும், எம்எல்ஏ காணாம போயிடுவார். இதற்கு அண்ணாமலை தேர்தல் நின்றுதான் அனிதா ராதாகிருஷ்ணன் காணாம போனோமா? இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கனிமொழி அக்காவின் மீது புது பாசம். இத்தனை நாளா கனிமொழி அக்கா அவங்க மதிச்சாங்களானே? நான் ஆனஸ்டா கேட்கிறேன். நான் இந்த ஒரு அரசியலை பாக்குறேன். கனிமொழி அக்கா பாட்டு தனியா சுத்திட்டு இருப்பாங்க. கலெக்டர் போனா சஸ்பெண்ட், எஸ்பி கூட போனா சஸ்பெண்ட். கனிமொழி அக்காக்கு யாரும் திமுக ஒத்துழைப்பு கொடுக்க கூடாதுன்னு தானே ஆர்டர் திமுக காரங்க. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கனிமொழி அக்கா மேல பாசம். அண்ணாமலை அவர்கள் கனிமொழி அவர்கள் எதிர்த்து தூத்துக்குடியில் நிற்க வேண்டும் வீரவசனம் பேசுறாரு. இத்தனை காலமா கனிமொழி அக்காவை திமுகவுக்குள்ளேயே ஒதுக்கி வச்ச மாதிரி தானே வச்சிருந்தீங்க. இதே தூத்துக்குடியை நீங்களும் பாக்குறீங்க, பத்திரிகை நண்பர்கள், நானும் பாக்குறேன். கனிமொழி அக்காவுக்கு ஏதாவது தூத்துக்குடியா திமுக மரியாதை கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. இன்னைக்கு தேர்தல் வந்த உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் காக்கா பிடிக்கிற வேலைக்கு போயிட்டார். கனிமொழி அக்காவை எதிர்த்து நான் நிக்கணும். கட்சி தலைவர்கள் நிக்கிறாங்கண்ணே, எல்லாம் எப்படி வளர்ந்து நிக்கிறாங்க பாருங்க, எப்படி நிக்கிறாங்க பாருங்க, மக்கள் தலைவர்களாக, சக்திகளாக. அவர்கள் போதும் தூத்துக்குடியில யாரை வேண்டுமானாலும் வீழ்த்துவதற்கு.